விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா, நம்மளோட தக்காளி தோட்டத்தில் இன்றைக்கி இதோட ஒரு 130 நாள் பக்கம் ஆயிடுச்சு. இந்த 130 நாள் இடையில பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன நோய்கள் நம்ம செடியை தாக்கி இருக்குது, அதை எப்படி ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு ஈல்டு எடுத்ததுக்கப்புறம் மேலே தளவு வந்த நல்ல செடி. அது கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபங்கல் அட்டாக், மழையில் வந்து பூஞ்சான பாதிப்புகள்னால நோய்ஸ் அதிகமாக தாக்கி செடி கிட்டத்தட்ட சாகிற கண்டிஷனில் இருந்த செடியை நம்ம ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதில் மெயினாக என்னென்ன டிசீஸ் உங்களுக்கு தக்காளியில் மெயினாக வரும்னு பார்த்தீங்கன்னா, கருகல் நோய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலைப்புள்ளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பல் நோய்கள். இதில் பார்த்திங்கன்னா கருகல் நோய்ங்கிறது இந்த மாதிரி வந்து தலை ஃபுல்லாக கருகிரும், அடியிலேருந்து கருகிட்டு போய் ஃபுல்லாக கருகிரும். அது பார்த்திங்கன்னா கருகல். இலைப்புள்ளின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இலையில் திட்டாக பாயிண்ட்டாக புள்ளி வச்ச மாதிரி புள்ளி வந்திருக்கும் இலைப்புள்ளி. இந்த இலைப்புள்ளி பார்த்திங்கன்னா செடியில் அதிகமாக தாக்குச்சுன்னா அந்த இலைப்புள்ளியோட தாக்கம் வந்து காயிலையும் தெரியும், காயும் புள்ளியாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பல் நோய். இந்த மாதிரி இந்த கீழே இருக்கிற எல்லாமே வந்து சாம்பல் நோயினால் பாதிக்கப்பட்டது தான். இது பூராமே கருகுனதுக்கு மெயின் பார்த்திங்கன்னா சாம்பல் நோய் தான். இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இலை மேலே வந்து ஒயிட்டாக பனி படர்ந்த மாதிரி வெள்ளையாக சாம்பல் மாதிரி படிஞ்சிருக்கும். அதை வச்சு நம்ம சாம்பல் நோயை அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். இது எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கருகல் நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபேசிக் ஃபங்கசைடு விலை கம்மியாக இருக்கிற சாஃபு, ஆண்ட்ரோகாலு, இண்டோஃபில்லில் வரக்கூடிய டைத்தான் பவுட்ரு, அந்த மாதிரி பேசிக் கொடுத்தாலே கண்ட்ரோல் ஆகிக்கும். இன்கேஸ் அது சிவியரான இன்ஃபெக்ஷனுக்கு ஆளாயிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெவியாக அமிஸ்டாடாப் டெக்னிக், அதாவது அசாக்சிட்ரோபின் ப்ளஸ் டெபுகோனசோல் டெக்னிக்கு, அது இல்லைன்னா பார்த்திங்கன்னா காப்பர் பேஸ்ட் சிஓசி, கொசைடு, அந்த மாதிரி ஃபங்கைசைட் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலைப்புள்ளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலைப்புள்ளி பார்த்திங்கன்னா மெயினாக வந்து குளோரோதோலோனில் 75% WFPங்கிற ஃபார்மேட்டில் இருக்க கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணாலே கண்ட்ரோல் ஆகிக்கும். அது மெயினாக பார்த்தீங்கன்னா கோரமண்டல் கம்பெனியில் ஜடாயுனுங்கிற பேர்லேயும், சிஞ்செண்டா கம்பெனியில் கவாச்சுங்கிற பேர்லேயும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நோயின் மெயின் பார்த்திங்கன்னா வந்து பேசிக்காக ஒரு 50% தான் பாதிப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸகோனசோல் 5%, அது 25 மில்லி போட்டு ஸ்ப்ரே பண்ணிங்களே கண்ட்ரோல் ஆயிரும். இல்லை கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குன்னா 50 மில்லி வரைக்கும் போட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கு கண்ட்ரோல் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நாகார்ஜுனா கம்பெனியில் வரக்கூடிய இண்டெக்ஸ் அப்படிங்கிற மருந்து வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது கம்பல்சரி உங்களுக்கு சாம்பல் நோய் கண்ட்ரோல் ஆயிரும். இந்த மாதிரி ஃபங்கல் டிசீஸ் அதிகமாகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து மழை, இன்னொன்று பார்த்திங்கன்னா பனி. காற்றுல ஈரப்பதம் கூடும்போது இந்த மாதிரி டிசீஸ் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். கம்பல்சரி நீங்கள் மழை காலம், பனி காலத்தில் வந்து ஃபங்கைசைடு அடிக்கும்போது கூட பாக்டீரியா சைடு ஆன்டிபயோட்டிக்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெப்டோமைசின் மாதிரியான மருந்துகளை கூட மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி செடியில் வரக்கூடிய மெயினாக நட்ட உடனே வந்து தண்டல்கள் வர வாய்ப்பு இருக்குது. நட்டு ஒரு 30 நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா மண்ணும் செடியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா தண்டு அழுவும். அதுக்கு பார்த்திங்கன்னா ரெடோமில் கோல்டு வந்து ஸ்ப்ரே பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை கீழே ட்ரிப்ளிங் கூட விடலாம். அப்புறம் இந்த மாதிரி ஃபங்கல் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு இன்னொரு மெயின் என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, மழை காலத்தில் கம்பல்சரி கீழே வந்து ட்ரென்ச்சிங்கில் சல்ஃபர் பேஸ்ட்டு உரங்கள் அதிகம் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி நோய் வர்றதை குறைச்சிக்கலாம். ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகாது, பட்டு வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகம். அதுக்கப்புறம் தக்காளியில் வந்து நமக்கு மெயினாக மகசூலை குறைக்கிறது பார்த்திங்கன்னா பூச்சி வகைகள். பூச்சியில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து லீஃப் மைனர், இலை சுரங்கப்புழு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்ப்புழு, அதுக்கப்புறம் பின்வாம்னு சொல்லக்கூடிய ஊசிப்புழு. இதில் பார்த்திங்கன்னா இலைப்புழுங்கிறது லீஃப் மைனருங்கிறது இதுதான், இலையில் வந்து கோடு இருக்கும். அது நட்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் செடி பெருசாகிடுச்சுன்னா குறைஞ்சிக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கம்மியான இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது எமாமெக்டின் பென்சோயேட் ஒரு 10 கிராமு கூட ப்ரோஃபினோபாஸ் 25 மில்லி கலந்து அடிக்கும்போது இலை சுரங்க புழு கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு கண்ட்ரோல் ஆகலைன்னா யூபிஎல் கம்பெனியில் வர அட்டபரான், அது ஒரு 30 மில்லி வரைக்கும் டேங்க் போட்டு ஸ்ப்ரே பண்ணால் இலை சுரங்க புழு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்ப்புழுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சேம் எமாமெக்டின் பென்சோயேட் ப்ரோஃபினோபாஸ் கலந்தே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதில் பெரிய பிரச்சனை, கண்ட்ரோல் பண்ண முடியாத பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா ஊசிப்புழு. காயில் வந்து ஒரு ஊசி போட்ட மாதிரி ஓட்டை பண்ணி விட்டு போயிடும். அதுதான் அதிகமான கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிற பிரச்சனை. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயினாக வந்து
அதுக்குன்னே ஸ்பெஷலாக இருக்கிற மருந்து பார்த்தீங்கன்னா இண்டோக்ஸாகாப் அப்படிங்கிற கெமிக்கல் வந்து தக்காளியில் வந்து ஊசி புழு கண்ட்ரோல் பண்ணுறதுக்குனே ஸ்பெஷலாக வந்திருக்கு. அது ஸ்ப்ரே பண்ணலாம். அது ஒரு ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்ப்ரே வந்து கோராஜன் மாதிரியான ஒரு டெக்னிக்கு, அடுத்து ஒரு டெலிகேட் மாதிரி ஒரு டெக்னிக்கை மாற்றி மாற்றி ஒரு ஸ்ப்ரே கொடுத்த மருந்து அடுத்த ஸ்ப்ரே கொடுக்காத மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது கம்பல்சரி நீங்கள் பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளைங்கிற வெள்ளை கொசு வந்து தக்காளியில் அதிகமாக தாக்கும். அதுக்கு எந்த மாதிரி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அஸ்டாமிப்ரேடு பவுட்ரு ஒரு டோஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டோஸ் வந்து ஒரு நம்ம அஸ்டாமிப்ரேடு ஒரு டோஸ் கொடுக்கலாம். அதுக்கு கண்ட்ரோல் ஆகலைங்கிற பட்சத்தில் வந்து ஒரு டோஸ் பயோவில் நிறைய மருந்துகள் வருது வெள்ளை கொசு கண்ட்ரோல் பண்ணுறதுக்குனே, அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை பெகாசஸ் சிஞ்சண்டாவில் வரக்கூடிய பெகாசஸ் மாதிரியான மருந்துகளை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹெவியான இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னா இமிடாக்ளோரிஃபைட் பெஸ்ட்டு. அதுதான் ஒயிட் ஃப்ளை சக்கிங் பெஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து இமிடாக்ளோரிஃபைட் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி கண்ட்ரோல் ஆகிக்கும். அந்த சாறு உறிஞ்சும் பூச்சி வெள்ளை கொசுலாம் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டிங்கன்னா செடியில் இருக்கிற பச்சையத்தை உறிஞ்சி இந்த மாதிரி செடி வந்து இலையெல்லாம் சுருங்கி வைரஸ் விழுந்த மாதிரி போயிடும். அது வந்து சீக்கிரம் எல்லா காட்டுக்குள்ளேயும் பரவறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால் வெள்ளை கொசு அஃபெக்ட் ஆனால் மட்டும் நல்லபடியாக எவ்வளோ சீக்கிரம் மருந்து ஸ்ப்ரே பண்ண முடியும் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா செம்பேன், ரெட் மைட்ஸ்னு சொல்லக்கூடிய செம்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செடி பெருசானதுக்கப்புறம் பெருசாக தாக்காது. ஆனால் இளஞ்செடியில் ஒரு 50 நாளுக்குள்ளே இப்போ நீங்கள் ஒரு வெங்காயம் மாதிரியான இதுக்குள்ளே ஊடு பயிராக தக்காளி நடவு பண்ணுறீங்கன்னா தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி செம்பேன் பிரச்சனை வந்ததுன்னா கம்பல்சரி நீங்கள் அதுக்கு தனியாக அது மட்டும்தான் அதுக்கான மருந்து மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும். கூட எந்த கெமிக்கலும் மிக்ஸ் பண்ணாமல் செம்பேனுக்கு அடிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா தனுகா கம்பெனியில் வரக்கூடிய ஒமேட்டிங்கிற மருந்து கெமிக்கல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பர்கைட் 50% கெமிக்கல் வந்து நல்ல வெயில் நேரத்தில் அதை மட்டும் வேறு எந்த கெமிக்கலும் மிக்ஸ் பண்ணாமல் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கம்பல்சரி செம்பேன் பிரச்சனை வந்து அரெஸ்ட் ஆயிரும். அவ்வளோதாங்க. இதில் மேஜராக தக்காளி விவசாயத்தில் வந்து நோய் மற்றும் பூச்சி அதிகமாக பாதிக்கிறதுனா இது இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரும். இதுலேயே மேஜராக எல்லா பிரச்சனையும் அரெஸ்ட் ஆயிரும். இதுக்கு மீறி இது வரைக்கும் நான் என்னோடய அனுபவத்தில் வந்து பெரிய நோய் தாக்கம் இல்லை. ஆனால் இதை வந்து கரெக்டான டயத்துக்கு வீக்லி ஒன்ஸ் மருந்து ஸ்ப்ரே பண்ணால் மட்டும்தான் இந்த பூச்சி நோயெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். அப்போ தான் நம்ம மகசூல் இழப்பை குறைக்க முடியும். அந்தளவுக்கு பண்ணதுனால தான் ஓரளவுக்கு மழையில் அஃபெக்ட் ஆன செடி இந்தளவுக்கு ரீக்ரோத் ஆகி பூ பிஞ்சு எடுத்துருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக வரக்கூடிய எல்லா கிளைகளும் பார்த்திங்கன்னா கம்பல்சரி பூ எடுக்குது. அதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் பிஞ்சு ஸ்டேஜில் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சாக வந்திருக்கு. இந்த ஊசிப்புழுன்னு சொன்னது இது இந்த மாதிரி அழுகல் இந்த மாதிரி பிரச்சனை பிஞ்சிலேயே வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் மகசூல் இழப்பை தவிர்க்க முடியும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா காய் பெருசாகி பழுக்கும்போது பார்த்திங்கன்னா கம்பல்சரி காய் வந்து அழுகிரும், வேஸ்ட் ஆகிரும். அது நமக்கு மிகப்பெரிய மகசூல் இழப்பை கொடுத்துரும். அவ்வளோதாங்க தக்காளி விவசாயத்தில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை. இந்த அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உர மேலாண்மை மற்றும் களைகள் பார்த்திங்கன்னா நம்ம காடு வந்து களைக்கொல்லி அடித்து நீட்டாக வச்சுருக்குறோம். அதே மாதிரி உரம் எந்தெந்த மாதிரி உரம் கொடுத்தா நம்ம மகசூல் நல்லா எடுக்கலாங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தக்காளி விவசாயம் பண்ண மற்ற விவசாயிகளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.